ரஷ்யா உக்ரைன் இந்த போரில் ரொம்ப விசித்திரமான ஒரு முடிவை உக்ரைன் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. உள்ளதுலேயே ரொம்ப குறைவான ஃபண்ட் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க எல்லா நாடுகளும் சேர்ந்து. நாட்டோவினுடைய ஒரு தலைவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? உக்ரைனாலே சஸ்டெயின் பண்ண முடியாது இந்த வீக் அப்படிங்கிறது. ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு கெட்ட செய்திக்கு மேலே கெட்ட செய்தி வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு மேலே ஜெலன்ஸ்கியை யார் காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியே கேட்டிருக்காங்க. இப்படி ஒரு கேள்வியை நாட்டோவினுடைய தலைவர் கேட்பதற்கான காரணம் என்னென்னா, இந்த செய்தியை பார்த்தா தான் தெரிய வரும். அவர் பாவம் ஜெலன்ஸ்கி அவர்கள் மண்டையில் கை வச்சு இந்நேரம் உட்கார்ந்துருப்பார். மனுஷன் அமெரிக்காவை நம்பினதுக்கு நம்ம வேறு ஏதாவது செஞ்சுருக்கலாம்யா அப்படிங்கிற மாதிரி அவருடைய நினைப்பு இருக்கலாம், இருந்திருக்கும். ஒருவேளை இல்லாமல் போனதுன்னா அவராக திருந்தினாதாயா உண்டு. எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட், ஒரு ஜெர்மனுடைய ஒரு தலைவர், ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்த ஒரு எக்ஸ்பர்ட் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? கிட்டத்தட்ட உக்ரைனில் மேற்குலகங்கள் கொடுத்த ஆயுதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது 95% அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஷெல்ஸ் எல்லாம் விட்டுருங்க, ஆனால் கொஞ்சம் அது வேவு பார்ப்பதற்கான, உளவு பார்ப்பதற்கான ஆயுதங்களாக இருக்கட்டும், சில சரி செய்வதற்கான ஆயுதங்களாக இருக்கட்டும், இப்படிங்கிற பல ஆயுதங்களை உக்ரைன் இன்னும் பயன்படுத்தாமலே இருக்காங்க. சொல்லப்போனால் அதை பயன்படுத்துறதுக்கு உக்ரைனுக்கு தெரியலை. அதனால தான் டேங்குகள் இல்லாட்டி ஆர்மர்டு வெஹிக்கிள் அப்படிங்கிறதெல்லாம் அடி வாங்கின உடனே அதை சரிப்படுத்த முடியாமையே உக்ரைன் எல்லாத்துலேயுமே ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ 95% ஆஃப் த வெப்பன்ஸ் சப்ளைட் பை த வெஸ்ட் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட இருக்குது. அப்படின்னா ஏன் உக்ரைனால் இன்னும் சாதிக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர் கேட்டிருக்கார். ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆனாலும் பரவாயில்லை, நெகட்டிவ்லேயே என்னுடைய எக்கனாமி போனாலும் பரவாயில்லை யூகே மாதிரி, ஆனாலும் உனக்கு நான் உதவுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஜெர்மனியிலிருந்து டோட்டல் ஆப்போசிட்டாக ஒரு நியூஸ் உக்ரைனுக்கான ஒரு நியூஸாக வெளியில் வந்திருக்கு. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 4 இடங்களில் ஏர் ரைடு அப்படிங்கிறதுக்கான வார்னிங் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. திடீர்னு பார்த்தா 4 இடங்கள்லேருந்து ஏர் ரைடு. அதுவும் முதல் வார்னிங் ரஷ்யாவினுடைய நேரப்படி 11:17க்கும், அடுத்த வார்னிங் அப்படிங்கிறது 11:19க்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 இடங்கள் கர்கவ் ரீஜியனில் தான் இருந்திருக்கு. கர்கவ் ரீஜியன் மட்டும் இல்லாமல் அடுத்ததாக கரெக்டாக ஒரு 11:23க்கு நிக்கலை ஒடிசா ரீஜனில் ஒரு வார்னிங் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி 4 ஏர் ரைடு வார்னிங் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவினுடைய ஏர் அட்டாக் அப்படிங்கிறதும் இருந்திருக்கு. நேற்று ஒரே நாளில் 20க்கும் அதிகமான ட்ரோனை ரஷ்யா பயன்படுத்தியிருக்காங்க. நைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது ரொம்ப துரிதமாக பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம். நைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது ரொம்ப துரிதமாக பயன்படுத்துவது அப்படிங்கிறதும் 100க்கும் அதிகமான டார்கெட்டை அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா அவங்களுடைய செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. அடுத்ததாக அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, நியூ எக்ஸ்பெரிமெண்ட். நிறைய பேர் சொல்கிறாங்க மேற்குலக நாடுகள் ஒரு புதிய எக்ஸ்பெரிமெண்ட்டை உக்ரைனை வச்சு செஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. அது என்ன? லாஸ்ட் வித் மினிமல் ஃபண்டிங். எப்படி இந்த உக்ரைன் இந்த மினிமல் ஃபண்டிங்கில் நிற்க போகிறது, அவங்களுடைய அந்த ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுது, இது மேற்குலகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மேற்குலகம் இப்படி ஒரு டெஸ்ட்டாக கொடுக்கணும், அதுவும் வின்டர் சீசன் வந்துட்டு இருக்கு. வின்டர் சீசன் வந்தது இல்லாட்டி இப்படி ஒரு டெஸ்ட்டை கொடுக்கறது, குறைவான தொகையை கொடுத்தது, இதெல்லாம் விட முக்கியமான சில இடங்களை இவங்க கைப்பற்றி விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. யாரு? ரஷ்யா சில இடங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். முதல் இடம் அப்படிங்கிறது கோர்மோவோ அப்படிங்கிற ஒரு இடத்தை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? லிபரேட் பண்ணிட்டாங்க. அடுத்ததா மரிங்கா, அடுத்ததாக சிட்டி ஆத்விகானுடைய பல சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க. பார்ஷலி ஒக்குபைடு நோவோ மிக்கலோவ்கா, ஸ்டெஃபினோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக சிங்கோக்கா அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து மொத்தமாக உக்ரைனுடைய ட்ரூப்ஸை திருப்பி அடிச்சு விட்டுருக்காங்க ரஷ்யா. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ரபோட்டினோ அப்படிங்கிற ஒரு ஏரியாலையும் அட்வான்ஸாக மாறி இருக்காங்க ரஷ்யா. ஸோ இவ்வளோ இடங்களில் ரஷ்யாவினுடைய ஏறுமுகம் தான், எந்த இடத்துலையும் ரஷ்யாவுக்கு இறங்குமுகம் இல்லை அப்படிங்கிறதும் தெளிவாக வந்திருக்கு. ஸோ இவ்வளோ இடத்துல இவங்க அடித்து முன்னோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஃபண்டிங் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. வெப்பன்ஸ் அப்படிங்கிறது சரியாக எங்களுக்கு கிடைக்கலங்கிற குற்றச்சாட்டை மறுபடியும் ஜெலன்ஸ்கி அவர்கள் வைத்துட்டு இருக்கிறார். 80% வெப்பன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. 95% வெப்பன்ஸ் அப்படிங்கிறது வெறும் வேஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அது இல்லாமல் இன்னைக்கு ட்ரோன் அசம்பிளி ஸ்டேஷன்லேருந்து நிறைய திருட்டு போயிருக்கு. உக்ரைனில் ட்ரோன் அசம்பிளி யூனிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ட்ரோன் அசம்பிளி யூனிட்டுக்கு தேவையான குட்டி குட்டி உதிரி பாகங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, இது ஐரோப்பிய ஒன்றியத்திலேருந்து வரும். ஐரோப்பிய ஒன்றியத்திலேருந்து வரக்கூடிய அந்த உதிரி பாகங்கள்லாம் வச்சு அவங்க ஒரு ட்ரோனை மேக் பண்ணுவாங்க. ஆனால் இப்படி மேக் பண்ண ட்ரோன்ஸ் நிறைய காணாமல் போகுது. எதுக்கு காணாமல் போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஸ்மக்லிங் சிகரெட் இன்டு ஐரோப்பிய ஒன்றியம். ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள சிகரெட்டை ஸ்மெகிள் பண்ணுறதுக்காக இந்த ட்ரோன்ஸை பயன்படுத்துகிறாங்களாம். என்னடா ஆர்மி ட்ரோனை வச்சு சிகரெட்டு அப்படி இப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைத்தனமாக விளையாண்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்டால், இதுதான் உக்ரைனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே.
உக்ரைனில் ஊழல் தலைவிரித்து ஆடுது. உக்ரைனில் போர் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபேட்டிக் அப்படிங்கிறது வந்துருச்சு. நிறைய மக்கள் உக்ரைனை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க, ஜெலன்ஸ்கியை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க, அமெரிக்கா இதற்கு காரணம் அப்படிங்கிறத நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படின்னு சொல்கிற மாற்றம் வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதை எப்படியாவது பயன்படுத்தி காசு பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்துக்குலாம் சிகரெட்டெல்லாம் ஸ்மெகிள் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ட்ரோன்ஸை பயன்படுத்துகிறாங்களாம். ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே இந்த ட்ரோன்ஸ் போகிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த ட்ரோன் அப்படிங்கிறது எல்லாமே ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய உதிரி பாகங்களால் செய்யப்பட்டது. ஸோ இது ஒரு எனிமி ட்ரோன் இல்லை அப்படிங்கிறது ஐரோப்பிய ஒன்றியமும் என்ன செஞ்சிடறாங்களாம், அப்படியே விடுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ ட்ரோன் அப்படிங்கிறதுனால திருட்டு, அந்த திருட்டு ட்ரோனை வச்சு சிகரெட் ஸ்மக்லிங் அப்படிங்கிறதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ட்ரோன் வழியாக சில பல ட்ரக்ஸ் அப்படிங்கிறத டெலிவரி பண்ணுறாங்க பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் அப்படிங்கிற செய்தி நம்ம ஞாபகத்துக்கு வருதா? பார்த்தீங்களா டெக்னாலஜி எப்படி விளையாடுது அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் பேர் ட்ரக்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் பேர் சிகரெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் அந்த சிகரெட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம் சொல்லலை. அது ஒரு வேளை போதைப் பொருளாகவும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அது ஊடகத்தால் வெளியில் சொல்லப்படவில்லை. ஆனாலும் இந்த ட்ரோன்ஸ் இதுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஐரோப்பிய ஒன்றியம் இவங்களுக்கு போதுமான அளவுக்கு தொகை கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஐரோப்பிய ஒன்றியம் பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹங்கேரி ஒரு பெரிய ஒரு பிளாக்கை போட்டு வச்சிருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியமே அலறி நிற்கிறது. என்னடா ஹங்கேரி இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஒருவேளை இந்த ஐரோப்பிய ஒன்றியம் அப்படிங்கிறதே உடைந்து விடும் அப்படிங்கிற ஒரு பயத்துடன் இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய சீஃப் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, எங்கள் ஐரோப்பிய ஒன்றியம் அப்படிங்கிறது உடைந்து போனாலும் பரவாயில்லை, உங்களுக்கான தொகையை தந்து விடுவோம், நீங்கள் பயப்படாதீங்க, ஆனால் இப்போ கிடையாது, சீக்கிரமாக அதற்கான முடிவுகளை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீங்கள் சீக்கிரமாக முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இவ்வளோ தூரம் முன்னோக்கி வந்துட்டு இருக்காங்களே, அவங்களை எப்படி தடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு உக்ரைன் டீம் பதில் கிடையாது. ரஷ்யா இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி காஸ்ப்ரோம் அந்த நிறுவனத்தை அழைக்கிறாங்க. அழைத்து விட்டு, எப்பா இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு நீ இப்போ கேஸ் கொடுக்க போறியா இல்லையா, அதை பற்றி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு இறங்கியிருக்காரு புட்டின் அவர்கள். ஏன்னா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இப்போதும் காஸ்ப்ரோம் வழியாக கேஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுவும் உக்ரைன் வழியாக தான் போயிட்டு இருக்கு. ரஷ்யா நினைச்சிருந்தாங்கன்னா அதை கட் பண்ணியிருக்கலாம், ஆனால் ரஷ்யா அதை செய்யவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கான இன்கமும் கூட பார்த்தீங்களா. ஸோ இன்கமும் வந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் நாங்கள் இப்படி தாண்டா, நீங்கள் வேணால் எங்களுக்கு எதிராக பொருளாதார தடை போட்டு எங்களை வளர விடாமல் தடுக்கலாம், ஆனால் நாங்கள் உங்களுக்கு தேவையான கேஸ் எல்லாம் தருவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா மார்த்தட்டி சொல்லி இன்னைக்கு அதுக்கு ஒரு செக் வைக்கிறதுக்காக காஸ்ப்ரோம் யூனிட் கூட பேச உட்கார்ந்துருக்காரு புட்டின் அவர்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததா உக்ரைன் முழுவதுமாக ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் முதியவர்கள் எல்லாருமே போர்க்களத்துக்கு அழைத்து வரப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. எப்படியாவது நீங்கள் வந்துருங்க, ஏன்னா வேறு வழி இல்லை, நம்ம ரஷ்யாவை எதிர்த்து போர் புரிய வேண்டும், அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அடுத்த மொபிலைசேஷனுக்காக வாங்க. ஏன்னா வின்டர் சீசனில் ரஷ்யா அவங்களுடைய அந்த ஃப்ரண்ட் லைன் குரூப்பை ஸ்ட்ராங் படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நியூ மொபிலைசேஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புதிய ராணுவ வீரர்களை நாங்கள் உள்ளே அனுப்பலை, ஆனால் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு தேவையான ஃபுட், அங்கே இருக்கக்கூடிய அம்யூனேஷன்ஸ், அவங்களுக்கு தேவையான அந்த ட்ரெஸ் இதெல்லாமே கொடுத்து அவங்களை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ண போகிறோம், அவங்களுக்கு பேக்கப் யூனிட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் புட்டின் அவர்கள். ஏன்னா ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் கொடுத்திருந்தார்ல. ஆனால் இப்போ உக்ரைனுடைய சிக்கல் என்னென்னா, போராடுறதுக்கு அங்கே ராணுவ வீரர்கள் கிடையாது. ஸோ ராணுவ வீரர்கள் இல்லாதனாலையும் ராணுவ வீரர்களுக்கு தேவையான அந்த வெப்பன்ஸ் இல்லாதனாலையும் உக்ரைனுடைய நிலைமை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, அப்படின்னா இப்போ அமெரிக்கா என்ன செய்ய போகிறாங்க? அமெரிக்கா அவங்களுடைய ராணுவ ஜெனரலில் ஒரு முக்கியமான அதிகாரியை தூக்கி உக்ரைனுக்கு அனுப்ப போகிறாங்க. இந்த ராணுவ ஜெனரல் சீக்கிரமாக உக்ரைனுக்கு வரப்போகிறாராம். ஏன் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ராணுவ ஜெனரலை அங்கே உக்ரைனுக்கு அனுப்புகிறாங்கன்னு கேட்டால், உக்ரைனுடைய முடிவுகள் தான் காரணம். உக்ரைனுக்கு அந்த வெப்பன்ஸை எப்படி பயன்படுத்தணும், எந்த இடத்துக்கு மூவ் பண்ணணும், எந்த இடத்துல அவங்களை பிளாக் பண்ணணுங்கிறது தெரியாமல் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கும் துரிதமான நடவடிக்கை எடுப்பதற்கும் அவங்களுடைய ட்ரூப்ஸை கட்டளையிடுவதற்குமாக இந்த ஒரு ராணுவ ஜெனரலினுடைய அந்த தேவை இருக்குது. அதனால் அமெரிக்காவினுடைய ராணுவ ஜெனரலை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய ராணுவ ஜெனரல் உள்ளே போகிறாருன்னு சொன்ன உடனே சிஏயில் முன்னாள் சிஏவாக இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு, ராணுவ ஜெனரலாக அனுப்பிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது, உண்மையான இராணுவத்தை அனுப்புங்க. ரஷ்யாவுக்கு எதிராக நீங்கள் இராணுவத்தை அனுப்பினா மட்டும்தான் ரஷ்யாவினுடைய இந்த வளர்ச்சியை சக்ஸஸை தடுக்க முடியும். இராணுவ ஜெனரலாக அனுப்பிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ரஷ்யா என்ன செஞ்சுருக்காங்க, இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு முதல் முறையாக 7 ரஷ்யாவினுடைய ஹெவி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய ரஷ்யன் VTA எக்ஸசைஸில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ 7 ஹெவி ரஷ்யாவினுடைய டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்படி 7 விமானத்தையும் ஒன்றா அவங்க என்ன செய்கிறாங்க, எக்ஸசைஸில் மேற்குலக நாடுகளுக்கு காண்பிக்கிறாங்க. பார்த்துக்கோயா, நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கோம், வேணும்னா வந்து மோதிப்பார், நாங்கள் தயாராக இருக்கோம். எங்களுடைய பொருளாதாரத்தை அழிக்கணும்னு சொன்ன எங்களுடைய பொருளாதாரத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. என்ன எங்களுடைய இன்ஃப்ளேஷன் ரேட்டை 8% நாங்கள் வைக்கிறோம், எங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கோம். ஆனால் எல்லா நாடுகளும் இதை செஞ்சுருக்காங்க, நாங்கள் மட்டும் செய்யலை. ஸோ அஃபிஷியலாக நாங்கள் தோற்கவில்லை, எங்களை யாரெல்லாம் தோற்கடிக்கணும்னு நினச்சாங்களோ அவங்களாம் தோத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது.
அர்மேனியாவுக்கு நியூ இயர் கிஃப்டாக கேஸ் அப்படிங்கிறத ரஷ்யா கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதே அர்மேனியா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி உக்ரைனுக்கு ஆதரவாக நாங்கள் மனிதாபிமான அடிப்படையில் உக்ரைனுக்கு உதவிகள் செய்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அமெரிக்கா மற்றும் எல்லா நாடுகளுமே அர்மேனியாவை வரவேற்றார்கள். ஏன்னா அர்மேனியா ரஷ்யாவினுடைய நண்பனாக இருந்தது அசர்பைஜான் அர்மேனியா பிரச்சனையின் போதெல்லாம். அப்போ அர்மேனியா இப்படி ஒரு முடிவு எடுத்தோடனே வரவேற்ற நாடுகள் இப்போ புதுசாக ரஷ்யா என்ன செஞ்சிட்டாங்க, உனக்கு நான் கேஸை ஃப்ரீயாக தரேன்னு சொன்ன உடனே அர்மேனியா மறுபடியும் ரஷ்யா பக்கம் வந்து நிற்கிறது. 2 தினங்களுக்கு முன்னாடி தானே ரஷ்யா சொல்லியிருந்தாங்க அர்மேனியா அசர்பைஜான் அமைதி பேச்சுவார்த்தையினுடைய 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு நான் தயாராகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போவே புரிஞ்சிருச்சு ரஷ்யா ஏதோ ஆட்டத்தை கலைச்சிட்டு இருக்காங்கயா அப்படின்னு சொல்லி தான். சரிப்பா, இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கே, இந்த இஸ்ரேல் மற்றும் காசா அந்த பிரச்சனையில் என்னதான் அப்படி ஒரு ப்ராப்ளம் அப்டேட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், ஹூத்தின போராளிகளுடைய அந்த தாக்குதல் ரொம்ப அதிகரித்திருப்பதால் இந்த ஷிப்பிங் ஜியண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய தலைவன், கடல் வாணிபம் அப்படின்னு சொல்லும்போது இல்லாட்டி கடல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நிறுவனம் இப்போ கொஞ்சம் நாட்களுக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த ரெட் சி வழியாக எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி வேறொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பதிவில் இதுவரையிலும் யாரும் சொல்லாத பல விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். சொல்லப்போனால் இன்னும் 2 தினங்களுக்கு பிறகு இந்த செய்தி வரும். இதே மாதிரி இனி வியூகத்தில் வரக்கூடியதெல்லாம் நார்மல் அப்டேட்டாக இருக்காது, கொஞ்சம் இன்டெப்த்தாக யாரும் சொல்லாத கண்டிப்பாக 2 தினங்களுக்கு பிறகு தான் தமிழக மீடியாக்கள் கொண்டு வரக்கூடிய செய்திகளாக இருக்க போகின்றன. அந்த அளவுக்கு ஒரு சோர்ஸை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சு வச்சுருக்கோம். உங்களுக்கு அது எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.